இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. Hello GDC, God's dear children. தபசு காலம் லென்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லென்ட் சீசனில் ஜீசஸோட கிராஸ், அவரோட சஃபரிங், அவரோட டெத்து, அவரோட ரிசரக்ஷனை தியானிக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சீசனை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அன்பு அப்பா திரு MM லூயிஸ் எழுதின எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக அப்படிங்கிறதுல மொத்தம் 15 ஸ்தலங்கள் இருக்குது. ஏசுப்பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறுற 15 ஸ்தலங்கள். ஸோ இந்த 15 ஸ்தலங்களையும் எடுத்துக்கிட்டு அதில் இயேசு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க உலகத்தின் பாவங்களுக்காக அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ முதல் ஸ்தலம், இயேசு பாடுபட்ட முதல் ஸ்தலத்தை பார்க்க போறோம். பைபிள்ல இருந்து லூகாஸ் 23:13 25 வரைக்கும் வாசிக்கிறேன். கடவுளுக்கே மனுஷன் தீர்ப்பளிக்கிறான். ஜனங்களும் யூதர்களும் ஆளுநன் பிலாத்துமா சேர்ந்து இயேசுவை மரணத்துக்கு கையளிக்கிறாங்க. சத்தியத்தை சத்தமா சொன்னதுக்காக இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு இது. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்திற்குள்ளாக தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாற்றுகின்ற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. மரணத்திற்கேதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. அப்படியானால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியினால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரக்க சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியர்களும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடி விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தான். Pilate called together the chief priests, the leaders and the people and said to them, "You brought this man to me and said that he was misleading the people. Now I have examined him here in your presence, and I have not found him guilty of any of the crimes you accuse him of. Nor did Herod find him guilty, for he sent him back to us. There is nothing this man has done to deserve death, so I will have him whipped and let him go." The whole crowd cried out, "Kill him! Set Barabbas free for us." Barabbas had been put in prison for a riot that had taken place in the city and for murder. Pilate wanted to set Jesus free, so he appealed to the crowd again. But they shouted back, "Crucify him! Crucify him!" Pilate said to them the third time, "But what crime has he committed?"
I cannot find anything he has done to deserve death. I will have him whipped and set him free." But they kept on shouting at the top of their voices that Jesus should be crucified, and finally their shouting succeeded. So Pilate passed the sentence on Jesus that they were asking for. He set free the man they wanted, the one who had been put in prison for riot and murder, and he handed Jesus over for them to do as they wished. இந்த இறை செய்தி வாசிப்பு நமக்கு பல உண்மைகளை சொல்லி கொடுக்குது. சில நேரத்துல மெல்லிய உண்மைகள், சத்தியங்கள் சத்தமான பொய்களால செல்லாததாக, ஒன்றுமில்லாததாக ஆகிடுது. பல நேரத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய நம்மளுடைய அறிவை, ஞானத்தை பெருசா நினைச்சு கடவுளோட ஞானத்தை நம்ம புறம் தள்ளிடுறோம். பல நேரங்கள்ல நமக்கு பிரியமான காரியங்களை செல்ஃப் வில், சுய சித்தத்திலையும் அடுத்தவங்களுக்கு என்ன பிரியமா இருக்கு அப்படிங்கறத பார்த்து மற்றவங்க வில்லையும் பார்க்குறோமே தவிர கடவுளோட சித்தம் என்ன அப்படிங்கறத நம்ம உணராமையே போயிடுறோம். நம்மளை பத்தி ஒரு சுய ஆய்வு செய்யறதுக்கு ராபின் சர்மா அப்படிங்கிற பிரபலமான எழுத்தாளரை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அவர் எழுதின பல புத்தகங்கள்ல Who will cry when you die? நீ மரிக்கும் போது யாரெல்லாம் அழுவார்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுல நாம நிச்சயமா ஒரு நாள் மரிக்க போறது உறுதி. அப்படி நாம மரிக்கும் போது எத்தகைய பாதிப்பை நம்ம விட்டுட்டு போவோம் அப்படிங்கறத பத்தி நம்மளை சிந்திக்க அவர் அழைக்கிறாரு. ஸோ இந்த இறை வாசிப்புல நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம மரிக்கும் போது நம்மளை பற்றி இந்த எதிர்கால சந்ததி எப்படி பேசும்? இன்ன தேதி வரைக்கும் பான்ஷியஸ் பைலட் பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, இயேசுவை கொலை தீர்ப்பளித்த ஒரு ஆளுநராக தான் அவர் நினைவு கூறப்படுறாரு. பான்ஷியஸ் பைலட்டு நிறைய தவறுகளை இழைச்சிடுறாரு. நாய்ஸ்ல வாய்ஸை தவற விட்டுடுறாரு. பீப்புளோட சித்தம் செய்யறதுல கடவுளோட சித்தத்தை தொலைச்சிடுறாரு. அவர் ஒரு கவர்னரா, ஒரு ஆளுநரா இயேசுவை கொலை தீர்ப்பளிக்கிறதுக்கும் தனக்கு அதிகாரம் இருக்கு, அவரை தப்பு வைக்கிறதுக்கும் தனக்கு அதிகாரம் இருக்குன்னு யோசிச்சாரே தவிர அந்த அதிகாரம் அவருக்கு யாரால கொடுக்கப்பட்டது? மேலே இருந்து அருளப்படாவிடில் அவருக்கு இயேசு மேல ஒரு அதிகாரமும் இருந்திருக்காது. இயேசுவே தானாக விரும்பிதான் தன்னை கையடித்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம் எல்லாம் அவருக்கு தெரியாமையே போயிடுச்சு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜனங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்தாரே தவிர சர்வ வல்ல கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை அவர் தவற விட்டுடுறாரு. கடவுளோட பார்வையில, சர்வ வல்ல கடவுளுடைய பார்வையில இயேசு யார் அப்படிங்கிறது அவருக்கு மறைக்கப்பட்டும் மறைக்கப்படாத சத்தியமாவே இருந்து போயிடுது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, நான் எந்த நல்லதும் செய்யறதில்ல, கெட்டதும் செய்யறதில்ல, அப்ப நான் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஒரு தப்பான கண்ணோக்கு! பைபிள் சொல்லுது ஜேம்ஸ் 4:14 யாருக்காவது நல்லது எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதை செய்யாம இருந்தா அதுவுமே அவங்களுக்கு பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் கிளாஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன், எல்லாரும் புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னு சொல்லிட்டு. எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிற மாணவன் என்ன மனசுல நினைக்கிறான்? நான் எதுவும் செய்யல, சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன், அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இந்த மாணவன் புரிந்து கொள்ள தவறுன விஷயம் என்ன அப்படின்னா, எதை செய்யணுமோ அதை நம்ம செய்யாம இருந்தாலும் தவறுதான், வாழ்க்கையில சரியான கோணத்துல நம்ம போல. மத்தேயு 25:14-30 இயேசு ஒரு அழகான கதையை சொல்றாரு. ஒரு எஜமானர் தன்னுடைய 3 வேலையாட்களை கூப்பிட்டு அவங்க 3 பேருக்குமே பணம் கொடுத்துட்டு வெளியூருக்கு போறாரு. முதல் 2 வேலையாட்கள் அந்த பணத்தை ரெட்டத்தனையா பெருக பண்றாங்க. 3வது வேலையாளுக்கு கொடுக்கப்பட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கு, சொற்பமா இருக்குன்னு சொல்லி மனமடிவுல அதை மண்ணுக்கடியில புதைச்சு வச்சுட்டு அதை அப்படியே எஜமானர்கிட்ட திருப்பி கொடுக்கிறாரு. அவருக்கு எஜமானர் நல்ல ஒரு தண்டனையையும் பாடத்தையும் புகற்றாரு அப்படிங்கிறது அந்த கதை. அதே மாதிரிதான் நம்ம பல நேரங்கள்ல நம்மளுடைய ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை பெருசா நினைக்காம, அதை பாராட்டாம கிராட்டிடியூட்குள்ள நம்ம போகாத போது நமக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதங்கள் தடைபடுறதுக்கு நம்மளே காரணமாயிடுறோம். சோ இந்த முதல் ஸ்தலத்துல, இயேசுவோட பாடுகளின் முதல் ஸ்தலத்துல ஒரு விஷயத்த, வாழ்க்கைய கடவுள் பார்வையில எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பான்ஷியஸ் பைலட், ஆளுநன் பான்ஷியஸ் பைலட்டா இருக்கட்டும், அந்த யூதர்களா இருக்கட்டும், கடவுள் எப்படி இயேசுவை பார்த்தாரோ அந்த விதமா பார்த்திருந்தாங்கன்னா நிச்சயமா பாவம் செய்திருக்கவே மாட்டாங்க, மாசற்ற இயேசுவை கொலை தீர்ப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. நாம எப்படி இயேசுவை பார்க்கிறோம்? கரெக்டா பார்க்கிறோமா? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார்.
அவரே உயிர்த்தெழுதலும் உயிருமாயிருக்கிறார். அவரே உலகின் ஒளியாயிருக்கிறார். அவரே பரலோகத்தின் வழியாயிருக்கிறார். அவரே ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவரே கடவுளின் மகனாயிருக்கிறார். அவரே வாழ்வளிக்கும் உணவாயிருக்கிறார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். இந்த சத்தியங்களுக்குள்ள எல்லாமே நம்மளை ஆவியானவர் வழி நடத்தும்படியா இந்த முதல் ஸ்தலத்தை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். இறைவனுக்காக, இறைவனோடு, இறைவனின் அன்பு குழந்தைகளுக்காக, இறைவனின் அன்பு குழந்தைகளோடு உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு இணைந்தே பயணிப்போம். இந்த தவக்காலத்தில் இயேசுவின் 2ஆம் பாடுகளில் சந்திப்போம், சிந்திப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட